ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, முடிஞ்சால் பயன்படுத்திட்டு இந்திய அணிக்குள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற துலீப் டிராபி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ இன்னும் ஒரு 3 நாள் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா துலீப் டிராபி நடக்க போது இந்தியாவில். கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க இந்த டொமஸ்டிக் மேட்சுக்கோசரம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வார டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவுக்கு முக்கியமான டெஸ்ட் சீரிஸ்லாம் வருது. அதனால் அந்த அணியில் இடம் பெறணும்னு சொல்லிட்டு நிறைய இளம் வீரர்கள் போராடி இந்த சீரீஸில் விளையாடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடர். இந்த தொடரை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இதில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களோட திறமை இதில் காட்டுங்க. உங்கள் திறமை காட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வர முக்கியமான தொடரெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வாய்ப்பு தருவோம். அதனால் இந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடர். முடிஞ்சால் உங்களோட திறமையை பயன்படுத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு உங்கள் திறமையை காட்டிட்டு இந்தியாவுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காப்புல. ஆமாங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா ஒரு இந்திய அணி இப்போ ரொம்ப போட்டி ஆயிடுச்சு. நிறைய பிளேயர் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவருக்கு ஏன் கொடுக்கல, இவருக்கு கொடுத்தா இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவிலும் நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதனால் உங்களோட திறமை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த துலீப் டிராபியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இந்திய அணியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து கூட நல்ல நல்ல பிளேயர் போயிருக்காங்க. பாபா ரேஞ்சரத், அப்புறம் சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் சொல்லிட்டு நல்ல ஐபிஎல்லையும் அந்த டொமஸ்டிக்கில் டிஎன்பிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களாம் இப்போது இந்த துலீப் டிராபிக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணால் இந்திய அணியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து வர வங்கதேசம் சீரிஸ் வந்து 2 டெஸ்ட் மேட்ச், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு 3 டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு வராங்க. இது 5 மேட்சும் இந்தியாவில் நடக்குது. அதுக்கு அடுத்த போட்டி தான் முக்கியமான தொடர். ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்ட் மேட்சும் அவங்க நாட்டில் விளையாடுறோம் இந்த நவம்பர் டிசம்பர் மந்தில். அதனால் கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியா அன்றைக்கி. ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அடுத்து வர சீரீஸ்லாம் வின் பண்ணணும். அதனால் இந்த துலீப் டிராபி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கும். அதில் வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணால் நம்ம இந்திய அணி ஃபைனலுக்கு போனால் கண்டிப்பாக அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு போட்டியும் இம்பார்ட்டன்ட். துலீப் டிராபியில் தெரிஞ்சிடும் யார் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, யார் எந்த அன்றைக்கி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், கைக்வாட், அப்புறம் கில்லு, அப்புறம் புஜாராவுக்கு வாய்ப்பு தரல. ஏன்னா அது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. புஜாரா இருந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரஹானேக்கு வாய்ப்பு தரல. அடுத்து வர இள வீரர்கள் நம்ம சாய் கிஷோர் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வேணும், ஜடேஜா இருக்கும்போது நான் நிறைய கற்றுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவருக்கெல்லாம் இது நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக நல்லா பண்ணால் இந்திய அணியில் வரத்துக்கான ஜடேஜா அடுத்து இவர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம இந்திய அணியில் யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட முக்கிய பார்வையே கைக்வாட் மேலே இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இந்திய அணியில் வராரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்திய அணியில் கம்பேக் டெஸ்ட் மேட்ச்சில் கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.